சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி. வணக்கம் நண்பர்களே. நம்முடைய ஒவ்வொரு நாளின் உழைப்பும் தேவையும் தேடலும் வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்காகத்தான். வருமானம் அதிகரித்தால் மட்டுமே நம்முடைய குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலைக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். அப்படிப்பட்ட கடன் பிரச்சனைகள் தீர்ந்து வருமானத்தை தரக்கூடிய பலவிதமான சூட்சும பரிகார முறைகள் உள்ளன. அதில் மிகவும் முக்கியமான ஒன்றுதான் இன்று சித்திரை சுவாதி நட்சத்திரத்தில் பணம் சேர்ந்து கடனும் தீர நாம் சொல்ல வேண்டிய நரசிம்ம பெருமானின் சூட்சும மந்திரத்தை இன்றைய பதிவில் பார்ப்போம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. கடன் பிரச்சனைகள் தீர்ந்து பணவரவை ஏற்படுத்தக்கூடிய நரசிம்ம பெருமானின் இந்த சூட்சுமமான மந்திரத்தை இன்றைய நாள் சித்திரை மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் சொல்வதால் நமக்கு விசேஷமான பலன் கிடைக்கும். அதிலும் இன்று முழுவதுமாக சுவாதி நட்சத்திரம் உள்ளது. இந்த நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்வது நமக்கு உச்சக்கட்ட பலனை கொடுக்கும். அதிலும் குறிப்பாக பெண்களின் கைகளால் இந்த வழிபாட்டை செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒரு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெண்கள் வசம்தான் அதிகமாக உள்ளதாக நமது புராணங்கள் சொல்கின்றன. ஆகையால் வருமானம் சார்ந்த இந்த வழிபாட்டை பெண்கள் செய்வது மிக மிக சிறப்பு. இந்த வழிபாட்டை செய்வதற்கு நமக்கு சிறிதளவு துளசியோ, துளசி கிடைக்காவிட்டால் மஞ்சள் தூளோ இருந்தாலும் போதுமானதுதான். உங்களால் துளசி இலைகளை வாங்க முடிந்தாலோ சேகரிக்க முடிந்தாலோ அதனை கொண்டு வந்து நன்கு கழுவிவிட்டு வீட்டின் பூஜை அறையில் இருக்கும் நரசிம்ம பெருமானின் படத்திற்கோ, நரசிம்மரின் படம் இல்லையெனில் பெருமாளின் படத்திற்கோ வைக்க வேண்டும். இதே போல துளசி கிடைக்காத பட்சத்தில் மஞ்சளை நாம் நன்கு குழைத்து பெருமாளின் படத்திற்கோ அல்லது நரசிம்ம பெருமானின் படத்திற்கோ வைக்கலாம். நரசிம்ம பெருமானுக்கு மிகவும் பிடித்ததான விஷயங்கள் என்றால் அது துளசியும் மஞ்சளும் தான். துளசி தண்ணீரையோ அல்லது மஞ்சள் தண்ணீரையோ பெருமாளின் படத்திற்கோ நரசிம்ம பெருமானின் படத்திற்கோ முன்பாக வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை பக்தியோடு 18 முறை சொல்லுங்கள். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோ முகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாம்யஹம். நரசிம்ம பெருமானின் இந்த சூட்சும மூல மந்திரத்தை 18 முறை பாராயணம் செய்ததற்கு பிற்பாடு நாம் வைத்திருக்கும் துளசி தண்ணீரோ அல்லது மஞ்சள் தண்ணீரையோ எடுத்து கொண்டு சென்று வீட்டின் வாசற்படி முதற்கொண்டு வீடு முழுவதும் மூலை மூலையாக முழுமையாக தெளிக்க வேண்டும். துளசியும் மஞ்சளும் வீட்டில் இருக்கும் தரித்திரத்தை ஒழித்து வருமானத்தை தரக்கூடிய மங்கள பொருட்கள். குறிப்பாக இன்று சித்திரை மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் இந்த நரசிம்ம பெருமானின் மூல மந்திரத்தை சொல்லி இந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளிப்பதால் நமக்கு இருக்கும் தரித்திரங்கள் ஒழிந்து கடன் பிரச்சனைகள் தீர்ந்து வருமானங்கள் அதிகமாக வரத் தொடங்கும். அனைவருமே இன்று கட்டாயம் செய்ய வேண்டிய இந்த நரசிம்ம பெருமானின் வழிபாட்டை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி.